தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. அமைச்சர் திரு ஏவா வேலு இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசும்போது அதிமுக வேற கட்சி, திமுக வேற கட்சி, ரெண்டு கட்சியின் செயல்பாடுகள் வேற வேற. ஏன் மீண்டும் மீண்டும் தாவேகா தரப்புல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு ஏன் பதிவு பண்ணிட்டே இருக்கணும்? அதுல என்ன இருக்கு? இல்ல, திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். ஆன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், எழுத்து மட்டும்தான். மற்றபடி எழுத்து மட்டும்தான் வித்தியாசம். மற்றது எல்லாம் அதே தான், ஒன்றும் டிஃப்ரென்சஸே கிடையாது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ இரண்டு பேருமே இப்போ ரொம்ப சிம்பிளாக பேசணும்னா, ரெண்டு பேரும் நாங்கள் இரு துருவங்கள் சொல்கிறாங்கல்ல. எந்த அடிப்படையில் இரு துருவங்கள்? ரெண்டு பேரும் திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கை, அண்ணா, எம்ஜிஆர். ஸோ எல்லாமே எம்ஜிஆர் விட்டுருங்க, பட் அண்ணா, பெரியார் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலைசிங்ல இருக்கிறவங்க தாங்க. திமுக எதிர்ப்புல உருவானதானே? இல்ல, அதுதான் சொல்ல வரேன்ல. நீங்க திமுக எதிர்ப்புல உருவானாலும் இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கிற இங்க வருவாங்க. நீங்க ராம்கி சார் சொல்லும்போது தெளிவா சொன்னார், எல்லாமே அதிமுக, திமுக அதிமுக தாங்க அப்படிம்பாங்க. இப்ப திமுக காரணம் ஏங்க திமுக இருந்தாங்க அதிமுகவே வந்துச்சு அப்படிம்பாங்க. அப்போ இது ரெண்டுமே இரட்டை குழந்தைகள் மாதிரி தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே ஒரே ட்ராக், ஒரே இதில் தான் பயணிக்கிறவங்க. இப்ப இருக்கிற இஷ்யூ என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு திராவிட அரசியலை தாண்டி மூன்றாவதாக தாவேகான்ற ஒரு கட்சி அடியெடுத்து பெருசா வைக்கும் போது, ஏதோ ஒரு பலிகாடு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிற்கும் போது, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அதிகமாக அடிபடுவது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக. என்ன காரணம்? தலைமையில் மேல் யார் அடிக்கிற அதிகமா? இல்ல அது அதிமுகக்கே நடக்கிற ப்ராப்ளம். இதுக்கு அதுதான் சொல்றாங்கல்ல, அவங்களே அடிச்சுக்கிறாங்களா? இல்ல, அவங்களாகவே பலவீனப்பட்டு அவங்களாகவே செதஞ்சு போறாங்க. வேற யாராவது ஒருத்தர் அடிச்சு பலவீனப்படுத்தி செதச்சு சின்னாபின்னமாக்குறாங்க சார். இது பல டிஃபரண்ட் ஆஃப் ஆங்கிள் நீங்க பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன கேட்டீங்க வச்சுங்களேன், எடப்பாடி ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு, நயவஞ்சகமாக மாட்டிக்கொண்டாருன்னா நான் சொல்லுவேன். யார் ட்ராப்ல? திமுக கிட்ட. ஆமா, இது நான் முடிக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஒரு அனலைசேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பாக்குறோம்ல. ஒருவேளை எடப்பாடி ஐயா இப்ப 108 தான் இருந்துச்சு, அந்த ஒரு வார காலம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது எடப்பாடி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு அதிமுக நிலைமையே வேற. புரியுதுங்களா? இன்னைக்கு அதிமுக நிலைமையே வேற. ஆனா ஒருவேளை இது நடந்து விட்டால் நம்ம காணாம போயிடுவோமோ, இல்ல நமக்கு இன்னும் பலமாக இருக்குமோன்ற ஒரு பயத்துல திமுகவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து போனதாகவும் அவர்கள் பேசினதாகவும் அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களும் சொல்றாங்க, திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு திமுக அதிமுக என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வெளியில இருந்து ஆதரவுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். கொஞ்சம் நெஞ்ச இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கல்ல, இருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் தனிச்சிரு. இல்ல நான் சொல்றது அதுதான் நடந்திருக்கும். நான் சொல்றது தாவேகாக்கு சொல்றேன். தாவேகாவோட வெளியில இருந்து ஆதரவு தானே சார் நீங்க சொல்றீங்க? அப்படி ஒருவேளை திரு எடப்பாடி நடந்திருந்தால், அப்படி நடந்திருந்தா இல்ல கேளுங்க, இப்ப கொஞ்சம் நஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அவர் கூட, நீங்க போனவங்களும் திரும்பி வந்தாங்கல்ல, எதுவுமே நடந்திருக்கு. அவர் மட்டும் சட்டமன்றத்துல தனிச்சு. அட் தி எண்ட் பாயிண்ட் என்ன ஆயிருக்கும்னா, இங்க தாவேகாவோட கொள்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவும் ஆட்சியில் பங்கோட, இப்ப எப்படி காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இருக்கோ, கம்யூனிஸ்ட் இல்ல பட் ஐயுஎம்எல் இருக்கோ, அந்த மாதிரி அவர்கள் வந்திருப்பாங்க. இந்த 5 கட்சி இல்லாம ஒரே ஒரு கட்சி வரும்போது இதோட ஸ்திரத்தன்மை நிலைப்பாடு நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம்ல. தாவேகாக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, 5 கட்சியில ஒரு கட்சி வெளியில வந்தாலும் அவர்களோட ஆட்சிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உட்காரும் சொல்றோம்ல, அது வராம பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனா அங்க எடுத்த ஸ்டாண்ட் என்ன தாவேகான்னு பார்த்தோன்னா, டைரக்டா பாஜகவுடன் கூட்டணி யார் வைத்தாலும் அவர்களுடன் இல்லை அப்படின்ற நிலைப்பாடுல விஜய்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பரவாயில்ல, அந்த 5 கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம் பண்ண. இந்த இடத்துல தான் எடப்பாடியோட நான் அப்படி இது என்னோட, நான் தான் சொன்னல, இது என்னோட கணிப்பாக, உங்க புரிதல், என்னோட புரிதல். அப்போ இது திமுக உங்க புரிதல் படி இப்படி நடந்திருந்தா அதிக சேதாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்குன்னு சொல்றதுல உங்க வாய்ப்பு இல்ல, கம்மியா இருக்கும். சேதாரம் ரொம்ப கம்மியா, இப்ப நடக்கிறத விட கம்மியா இருக்கும், இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்ப என்ன ஆயிருக்கும்னா, இப்ப இங்க இருந்தாங்கல்ல, ரிசைனே பண்ணிருக்க தேவையில்லை. அப்ப ஆப்வியஸ்லி அங்க ஒரு 5 அமைச்சர்ல இருந்து 10 அமைச்சர்கள் வந்திருப்பாங்க. இந்த பாயிண்ட் உள்ள வரும்போது இது 2 கூட்டணியாக ஒரு கட்சியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கலாம். அப்ப எடப்பாடி மேபி டெப்டி சிஎம் கூட. ஏன் சிரிச்சிட்டே இருக்கீங்க சாமிநாதன்? என்ன ஒரு பாயிண்ட், நான் முடிச்சிரேன் ஒரே ஒரு செகண்ட் மட்டும். அவரால் அடக்கவே முடியல, சிரிச்சிட்டே இருக்காரு நீங்க சொல்றதை கேட்டு. சொல்லுங்க, எந்த சேதாரமே இருக்காது அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிருந்தா, தேர்தலுக்கு பின்பு அதிமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருந்தா அப்படின்றத. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடியும். வெளியிலிருந்து அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தா அதிமுக என்கிற கட்சிக்கான தேவையே தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. அது அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தையே வேரோட பிடிங்கி இருக்கும்.
நான் சொன்னா கேட்க மாட்டாரு, நீங்களா சொல்லுங்க. இல்ல நான் சொன்னேன் இந்த ஆதரவு. இந்த பாயிண்ட் என்னன்னா அவர்கள் உள்ள ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வரக்கான பாயிண்ட் இருக்கும். நீங்க வெளில இருந்து சொன்னாலும் தாவேக்காவோட கொள்கை நிலைப்பாடு தங்களுடன் சேர்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து சரிங்களா? சோ அப்ப அந்த பாயிண்ட் குள்ள வரும்போது முதல்வர் யாரு? இல்ல சார், இப்ப நீங்க ரொம்ப சிம்பிள். முதல்வர் யாரு சார்? இல்ல விஜய் தான் முதல்வர். விஜய் தான் முதல்வர். அதுதான் இங்க இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும். அப்போ முதல்வர் விஜய், திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பொசிஷன் பண்ணிருப்பீங்க? துணை முதல்வருக்கான வாய்ப்பு தானே பாக்கணும். இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டீங்க? ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது சார் இல்ல நீங்க அதை தான் பாக்குறேன். இப்போ இந்த பாயிண்ட்ல வரும்போதுதான் அதிமுக 10 வருஷம் கழிச்சு ஆயிட்டு போறாரு சார். அவர் 20 வருஷம் கழிச்சு ஆயிட்டு போறாரு. அப்புறம் பேசுவோம். எஸ்பி வேலுமணி சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏன் ஆதரவு கொடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு எங்களோட ஒரே நிலைப்பாடு திமுகக்கு எதிரா இருக்கிறது, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம். அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கும். இப்ப சார் இப்போ இந்த கட்சியில உடஞ்சி எல்லாரும் ஏன் தாவேக்காக போறாங்க? என்ன காரணம்? இன்னைக்கு ஆதவ் ப்ரோ கூட தெளிவா சொல்றாரு, தலைமை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்ப நீங்க ரெண்டு பேரும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தான் எல்லாருமே வேண்டாண்டு வெளில வராங்க. எனக்கு எம்எல்ஏ பதவி கூட வேணாம் சார், எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஆனா நான் போய் அவங்க சேர மாட்டேன் அப்படின்ட்டு தன்னோட நாளைக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப அவர் 7 பேர் வந்திருக்காங்க, யாருமே மீண்டும் போட்டியிட வாய்ப்பே கேட்கல. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப 7 பேர் வந்திருக்காங்கல்ல, ஒருவேளை சீட்டே கொடுக்கல வச்சுப்போமே, ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் வைப்போம், அந்த 7 பேருக்கு சீட்டு கொடுக்கல, தாவேக்கால வேற யாருக்கா கொடுத்தாங்க, ஸ்டில் தே வில் பீ இன் தி தாவேக்கால டிவிக்கல தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்களோட நிலைப்பாடு ஆரம்பத்தில் இருந்து இன்று நேற்று இதே இப்பவே மனநிலை தயார்படுத்துற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் நான் ஆர்குமெண்ட் செக் கிடையாது. நான் ஆர்குமெண்ட் செக் கிடையாது. காமேஷ் போற போக்குல பேசுறாலாம் கிடையாது. பல வாதங்களை நாங்க பாக்குறோம். நீங்க யாரின் குரலாக ஒலிப்பீங்கன்னு. அவங்களுக்கு சீட்டே கிடைக்கலனாலும் சரியா பேசுறாரு. இவர்களோட நிலைப்பாடு என்னன்னா திமுக என்ற தீய சக்தின்றதுதான் இவர்கள் எம்ஜிஆர்ல இருந்து அம்மால இருந்து வந்ததுனால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்கள் எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு இருக்காங்கல்ல. இந்த பாயிண்ட் குள்ள பார்க்கும்போது தான் இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்ப நீங்க இப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அதுதான் சொல்றாரு, தெளிவான முடிவு எடுக்கவில்லை எஸ்பி வேலுமணி சொல்றாரு. தெளிவான முடிவு எடுக்கவில்லை. நோக்கம் என்னன்னா அதிமுக மீண்டும் பலம் பெற்றக்கூடாது, அது பலவீனமாவே இருக்கணும், மீண்டும் மீண்டும் பலவீனமாகணும், அந்த வாக்கு வங்கி இங்கே டிரான்ஸ்பர் ஆகணும் தாவேக்காவுக்கு. தாவேக்கா வெர்சஸ் திமுகங்கிற பொசிஷன் தான் இருக்கணும், இல்ல திரு விஜய் வெர்சஸ் திரு உதயநிதிங்கிற பொசிஷனை தான் வச்சுக்கணுன்றதான் தாவேக்கா கடந்த தேர்தல்ல இருந்தே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னா ஒருவேளை அப்படி ஒண்ணு சேர்ந்துட்டா எப்படி எதிர்கொள்வதுன்னு அச்சப்படுறாங்களா தாவேக்கா? இல்ல கடவே பயப்படுறாங்களா? தாவேக்காவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ங்கிற புரிதலுக்கு இப்ப வந்துருச்சா? பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க அப்ப ஆளுங்கட்சி யாரு? திமுக. ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக இருந்தா அப்ப விஜயன் என்ன சொல்லியிருப்பாரு, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு தாவேக்கா ஒன்னு அதிமுகன்னு சொல்லியிருப்பாரு. அவரோட பாயிண்ட் என்னன்னா தமிழமைச்சராகணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், இந்த 2 கட்சியில நம்ம வரணும்ன்றதான் அங்க பாயிண்ட். அப்ப ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை தான் எடுத்திருப்பாரு, அதிமுக தான் அதிமுக எடுத்திருப்பாரு. சிம்பிள். அது அன்னைக்கு அவரே சொல்றாரு. என் பாயிண்ட், நீங்க ஏன் காங்கிரஸ் எதிர்க்கல அப்படின்னு கேட்கும்போது பாஜக தாங்க அங்க இருக்கு, நாங்க பாஜக தான் எதிர்ப்போம் கொள்கை ரீதியாக. 29 வரும்போது மொத்தமா எதிர்ப்போம். அப்ப அந்த பாயிண்ட் அப்ப நாங்க திமுக எல்லாம் எதிர்க்க மாட்டோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மத்தியில் யார் நடுவண் ஆட்சி யார் வரணும், ஒன்றிய அரசு யார் வரணும், அப்ப அந்த நிலைப்பாடுல வருவார். ஹி இஸ் வெரி கிளியர் வித் வாட் இட் இஸ். இப்போ நீங்க இந்த கட்சியை எடுத்துடலாம், அந்த கட்சியை தூக்கிடலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் எடுப்போமே. இப்ப 5 கட்சிகள் 60 வருஷமாக காங்கிரஸ் உள்ளே வரல, இன்னைக்கு பலப்பெற்றிருக்கு. ஐயுஎம்எல் பலப்பெற்றிருக்கு, விசிகா பலப்பெற்றிருக்கு. இப்ப எல்லா கட்சியும் ஒரு கட்சி பலப்பெற்றதுக்கு விடுறதுக்கும் 5 கட்சியை பலப்பெற்று பெருசா வரதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எங்க வேணாலும் மாறும் இல்லையா? அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு எதிரி ஓகே, 5 எதிரி ஓகே, அவங்க வாக்கு சதவீதம் அவங்க கிட்ட தான் இருக்கா இல்ல உங்ககிட்ட இருக்கா, திரும்பி போகுமா வந்தது சார், இது எல்லாமே அதெல்லாம் அடுத்த தேர்தல்ல தான் தெரியும். அதெல்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கரஞ்சே போச்சா தாவேக்காவோட இதுல நீங்க இப்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க டிவிக்கு அப்படின்னா, திமுக இந்த வாங்குன 67 ஒண்ணு கரையும், இவங்க போவாங்க 200க்கு நாங்க வாங்குவோம் சொன்னாங்கல்ல, அந்த 200 தாவேக்கா வாங்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது லாஜிக்கா நடக்கலாம். அப்ப அதே மாதிரி இந்த பக்கம் திமுக அதிமுக 2 சேர்ந்தாங்கன்னா அங்க ஒரு டஃப் வார் வந்துராதா? அவங்க 2 பேரும் நல்லா பொசிஷன் பண்ணிர மாட்டாங்களா? நீங்க தான் சொல்றீங்களா நாங்க 2 பேரும் சேரவே இல்ல, நாங்க எந்த ஜென்மத்திலயும் சேரவே மாட்டோம் சொல்றீங்கல்ல. அந்த அச்சம் வந்துருச்சான்னு கேக்குறேன். அததான் கேக்குறேன். தாவேக்காவுக்கு அந்த அச்சம் வந்துருச்சான்னு கேக்குறேன். அச்சம் நான் மீண்டும் வரேன். ஓபனாவே சொல்றோம், இவங்க 2 பேருமே இருக்காங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள் புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம், சென்னை.